வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஹிந்தியில் ரொம்பவே முக்கியமான ஒரு கிராமர் பார்ட் பார்க்க போகிறோம். ஹிந்தியில் வந்து ஒரு இறந்த காலத்தில் முடிஞ்சு போன ஒரு விஷயத்தை பற்றி நம்ம ஒரு சென்டென்ஸில் வந்து நம்ம சொல்கிறப்போ அந்த சப்ஜெக்டோட வந்து நம்ம நே சேர்ப்போம். அது எந்த மாதிரி கேஸ்லலாம் நே சேர்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். हमने यह प्लेन हाईजैक किया है. हमने நாங்கள் यह प्लेन அப்படின்னா இந்த பிளேன் ஹைஜாக் किया है அப்படின்னா ஹைஜாக் பண்ணிட்டோம். கர் அப்படின்ற ரூட் வெர்புக்கு அர்த்தம் வந்து செய் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அந்த கர்ன்ற ரூட் வெர்போட பாசன்ஸ் அந்த ஃபார்மில் தான் வந்து கியா அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவாங்க. கர்ன்ற ரூட் வெர்போட பாசன்ஸ் வந்து கியா அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவாங்க. இந்த ஹம் அப்படின்னா நாம. ஸோ அந்த ஹம்மோட எப்போ வந்து நே சேர்ப்பாங்க, சப்ஜெக்டோட எப்போ நே சேர்ப்பாங்க அப்படின்னா அந்த பாசன்ஸில், அந்த சென்டென்ஸ் வந்து பாசன்ஸில் வரப்போ தான் வந்து அந்த சப்ஜெக்டோட நே சேர்ப்பாங்க. இங்கே கியா அப்படின்னு வரனால நம்ம வந்து நே சேர்த்துருக்கோம். ஹம்னே யஹ் பிளேன் ஹைஜாக் கியா ஹே, நாங்கள் இந்த பிளேனை ஹைஜாக் பண்ணிட்டோம். எல்லா பாஸ்ட் டென்ஸ் சென்டென்ஸ்லேயும் வந்து சப்ஜெக்டோட நே சேர்க்க மாட்டாங்க. ஒரு சில கேஸில் மட்டும்தான் வந்து நே சேர்ப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் சாப்பிட்டேன் அப்படின்னா மேனே காயா அப்படின்னு சொல்லுவாங்க. மேனே காயா அப்படின்னா நான் சாப்பிட்டேன். கா அப்படின்றது ரூட் வெர்பு சாப்பிட்றது, அதோட பாஸ்ட் டென்ஸில் வந்து காயா அப்படின்னு சொல்லணும். நான் சாப்பிட்டேன் அப்படின்னா மேனே காயா. அவன் சாப்பிட்டான் அப்படின்னா உஸ்னே காயா. அவன் சாப்பிட்டான் அப்படின்னா உஸ்னே காயா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டோட நம்ம நே சேர்த்துருக்கோம். வேறு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் போயிட்டேன் அப்படின்னா மே கயா, ஐ வெண்ட். மே கயா அப்படின்னா ஐ வெண்ட். ஸோ ஜா அப்படின்ற ரூட் வெர்புக்கு வந்து கோ அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அந்த ஜான்ற ரூட் வெர்போட பாஸ்ட் டென்ஸில் வந்து கயா அப்படின்னு சொல்லுவாங்க. மே கயா அப்படின்னா நான் போயிட்டேன். அவன் போயிட்டான் அப்படின்னா வஹ் கயா. ஸோ இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ஜெக்டோட நே சேர்க்கலாம். எந்த மாதிரி கேஸ்லலாம் வந்து நே சேர்க்கணும் அப்படின்றதுக்கு ட்ரிக் என்னென்னா, நம்ம அந்த ரூட் வெர்பு பார்க்கணும். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் ரூட் வெர்பு வந்து கா. ஸோ அதில் வந்து என்ன சாப்பிட்டான் அப்படின்ற ஒரு கொஷின் கேட்கணும். என்ன சாப்பிட்டான் அப்படின்ற கொஷனுக்கு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேனே காயா, நான் சாப்பிட்டேன். அப்போ என்ன சாப்பிட்டேன் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்குறப்போ அதுக்கு ஒரு ஆன்சர் இருக்கும். நான் சோறு சாப்பிட்டேன், சப்பாத்தி சாப்பிட்டேன், ஃப்ரூட் சாப்பிட்டேன். ஸோ அந்த மாதிரி நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி என்னன்ற கொஷினுக்கு ஆன்சர் கிடைக்கணும் அந்த ரூட் வெர்போட கேட்குறப்போ. ஸோ அந்த மாதிரி சென்டென்ஸில் தான் வந்து நே சேர்ப்பாங்க. அதே மாதிரி கியா, நான் பண்ணேன். ஸோ என்ன பண்ண அப்படின்ற கொஷனுக்கு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ கியா வர்றப்போ நம்ம அந்த சப்ஜெக்டோட நே சேர்க்கணும். இதே வந்து கயான்னு வச்சுக்கோங்க. கயானா வந்து நான் போயிட்டேன். ஸோ வந்து என்ன போயிட்ட அப்படின்னு நம்ம கேட்க மாட்டோம். எங்கே போயிட்ட, எப்போ போயிட்ட, அப்படி தான் நம்ம கேட்போம். ஸோ என்னன்ற கொஷின் நம்ம அந்த கயாவில் நம்ம கேட்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி வர வெர்பில் வந்து நம்ம சப்ஜெக்டோட நே சேர்க்க தேவையில்லை. வஹ் அப்படின்றது அவன் அவள். ஸோ அதோட நே சேர்க்குறப்போ நம்ம வந்து உஸ்னே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதுவோம். வரலை அப்படின்றத வஹ் நெஹி ஆயா அப்படின்னு சொல்லுவோம். ஆ அப்படின்ற ரூட் வெர்புக்கு அர்த்தம் வா. ஸோ பாஸ்ட் டென்ஸில் வந்து நம்ம ஆயா அப்படின்னு எழுதணும். இந்த சென்டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் இருந்தாலும் நம்ம அந்த சப்ஜெக்டோட நே சேர்க்க தேவையில்லை. ஏன்னா அந்த ரூட் வெர்ப் வந்து ஆ. ஸோ வந்து என்ன வந்த அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அதுக்கு மீனிங் இருக்காது. எப்போ வந்த, எப்படி வந்த அப்படி தான் கேட்போம். ஸோ வந்து நம்ம அந்த ஹிந்தி வந்து பாஸ்ட் டென்ஸ் சென்டென்ஸ் எழுதுகிறப்போ அந்த ரூட் வெர்பில் வந்து என்ன அப்படின்ற கொஷின் கேட்கணும். ஸோ அதுக்கு ஆன்சராக நமக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நமக்கு ஆன்சராக கிடைக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி என்ன அப்படின்ற கொஷின் கேட்குறப்போ நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அந்த மாதிரி வெர்புக்கு வந்து ஒரு பேர் இருக்குது. அது பேர் வந்து என்னென்னா ட்ரான்சிட்டிவ் வெர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹிந்தியில் வந்து என்னென்ன ட்ரான்சிட்டிவ் வெர்ப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த வெர்பெலாம் வந்து வர்றப்போ நம்ம வந்து சப்ஜெக்டோட நே சேர்க்கணும். பட் படி, லிக் எழுது, கா சாப்பிடு, பி குடி, கர் செய், தேக் பாரு, தே கொடு, சுன் கேளு, கஹ் சொல்லு. நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப் பார்க்கலாம். ஸோ இந்த வெர்பு இந்த வினைச்சொற்கள்லாம் வர்றப்போ நம்ம வந்து சப்ஜெக்டோட நே சேர்க்க தேவையில்லை. பாஸ்ட் டென்ஸில் பைட் உட்காரு, உட் எந்திரி, ஆ வா, ஜா போ, சல் நட, தவுடு ஓடு, சோ தூங்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஒரு எக்ஸப்ஷன் கேஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வெர்பு வந்து பார்த்திங்கன்னா என்னன்ற கொஷனுக்கு நமக்கு ஆன்சர் கிடைக்கும், ஆப்ஜெக்ட் வந்து நமக்கு கிடைக்கும். இருந்தாலும் அதில் வந்து நம்ம சப்ஜெக்டில் நே சேர்க்க மாட்டோம். அது வந்து ஹிந்தியில் வந்து இன்ட்ரான்சிட்டிவ் வெர்பாக தான் வந்து அதை சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இன்ட்ரான்சிட்டிவ் வெர்ப் பார்க்கலாம். எக்ஸப்ஷனாக வருது. போல் சொல்லு, மில் சந்தி மீட் பண்ணுறது, பூல் மர, லா கொண்டு வா, கேல்
விளையாடு. ஸோ இப்போ பார்த்த வெர்பு வந்து பார்த்திங்கன்னா என்னன்ற கொஷனுக்கு ஆன்சர் கிடைக்கும். இருந்தாலும் நம்ம வந்து சப்ஜெக்டோட சேர்க்க தேவையில்ல.